உம்மை மகிமை படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் உம்மை மகிமை படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நீர் இறங்கி வந்திடுவி எங்களை ஆசீர்வதித்திடுவி நீர் இறங்கி வந்திடுவி எங்களை ஆசீர்வதித்திடுவி பெருகுதப்பா உங்க மகிமை இறங்குதப்பா இரண்டு மூன்று பேர்கள் ஒரு மனமாய் துதித்தார் இரண்டு மூன்று பேர்கள் ஒரு மனமாய் துதித்தார் நான் இருப்பேன் என்றீரே என் துதியில் வாழ்பவரே நான் இருப்பேன் என்றீரே என் துதியில் வாழ்பவரே உம்முடைய நாமத்திலே நாங்கள் கூடி வரவும் உம்மை ஆராதிக்கவும் மகிமைப்படுத்தவும் உம்மை ஸ்தோத்தரிக்கவும் நீர் எங்களுக்கு தந்த இந்த நல்ல சிலாக்கியத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில் நீர் பாராட்டின உம்முடைய கிருபைகளுக்காக உம்முடைய இரக்கங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் உம்முடைய சமூகத்திலிருந்து நாங்கள் பாடி ஆராதிக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பாடல்களையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய சமூகத்திலிருந்து செய்யப்படுகிற ஜெபங்களை விண்ணப்பங்களை ஆசீர்வதியும். எல்லா மகிமையும் நீர் ஒருவரை எடுத்துக்கொள்ளும். எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் எத்தனை நல்லவர். அவருடைய கிருபைகள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் ஆமென் அதிசயமாயிருக்கிறது. தொடர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. 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 யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. எல்ரோயி, எல்ரோயி, என்னை காண்பவரே. எல்ரோயி, எல்ரோயி, என்னை காண்பவரே. எல்ரோயி, எல்ரோயி, என்னை காண்பவரே. எல்ரோயி, எல்ரோயி, என்னை காண்பவரே. யெகோவா, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. எபினேசர், எபினேசர், இதுவரை உதவினீர். Oh, come on. எபினேசர், எபினேசர், இதுவரை உதவினீர். எபினேசர், எபினேசர், இதுவரை உதவினீர். Oh, எபினேசர், எபினேசர், இதுவரை உதவினீர். யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. இம்மானுவேல், மானுவேல், கூடவே இருக்கிறீர். இம்மானுவேல், மானுவேல், கூடவே இருக்கிறீர். இம்மானுவேல், மானுவேல், கூடவே இருக்கிறீர். இம்மானுவேல், மானுவேல், கூடவே இருக்கிறீர். யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. யெகோவா ரஃபா, என் நோய்கள் நீக்கினீர். யெகோவா ரஃபா, என் நோய்கள் நீக்கினீர்.
கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. ரெண்டு கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஆமென். எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே, 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 எபினேசர், எபினேசர், இதுவரை உதவி நீர், எபினேசர், எபினேசர், இதுவரை உதவி நீர். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சில குறைவுகளை அனுமதிப்பதற்கான காரணம் என்னவென்றால், அந்த குறைவுகளின் மூலமாக ஆண்டவர் மகிமைப்பட விரும்புகிறார். ஆமென், ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற, தற்காலத்தில் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த பிரச்சனைகள் எதற்காக என்றால், அதன் மூலமாக ஆண்டவர் மகிமைப்பட விரும்புகிறார். உங்கள் குறைவுகள் மூலமாக ஆண்டவர் மகிமைப்பட விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஆமென். உங்களுடைய தேவைகளின் மத்தியிலே ஆண்டவர் மகிமைப்பட விரும்புகிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய குடும்பம் இப்பொழுது போய்கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலைகளின் நடுவே அவர் மகிமைப்பட விரும்புகிறார். ஹல்லேலூயா, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். மாறிடா எம்மானேசரே, மாறாதவர் அன்பின் நாளுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே இம்மா அன்பிதே. சேர்ந்து பாடி இயேசு கிறிஸ்துவின் அன்பை ஆமென் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. மாறிடார் எம்மானேசரே, மாறாதவர் அன்பின் நாளுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே இம்மா அன்பிதே. மாறிடார் எம்மானேசரே, மாறாதவர் அன்பின் நாளுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே இம்மா அன்பிதே. இயேசுவின் மகா அன்பிதே, அதினாழம் அறியலாகுமோ, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. இயேசுவின் மகா அன்பிதே, அதினாழம் அறியலாகுமோ, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. பாவியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் உன்னை தேடி வந்தாரே, நீசன் என்று உன்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. பாவியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் உன்னை தேடி வந்தாரே, நீசன் என்று உன்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. இயேசுவின் மகா அன்பிதே, அதினாழம் அறியலாகுமோ,
அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. இயேசுவின் மகான் விதே அதிநாளம் அறியலாகுமோ? இதற்கிணையதும் வேறில்லையே, இணையதும் வேறில்லையே. இயேசுவின் மகான் விதே அதிநாளம் அறியலாகுமோ? இதற்கிணையதும் வேறில்லையே, இணையதும் வேறில்லையே. ஆவியால் அன்பை பகிர்ந்திட தூய தேவனின் சாயல் அணிய ஆவியாலே அன்பை சோரிந்தார் ஆவலாய் அவரை சந்திக்க. ஆவியால் அன்பை பகிர்ந்திட தூய தேவனின் பின் சாயல் அணிய ஆவியாலே அன்பை சோரிந்தார் ஆவலாய் அவரை சந்திக்க. இயேசுவின் மகான் விதே அதிநாளம் அறியலாகுமோ? இதற்கிணையதும் வேறில்லையே, இணையதும் வேறில்லையே. இயேசுவின் மகான் விதே அதிநாளம் அறியலாகுமோ? இதற்கிணையதும் வேறில்லையே, இணையதும் வேறில்லையே. பயமதை நீக்கிடுமே, யாவும் பாரினில் சகித்திடுமே. விசுவாசம் நாடிடுமே, அன்பு ஒரு காலும் ஒழியாதே. பயமதை நீக்கிடுமே, யாவும் பாரினில் சகித்திடுமே. விசுவாசம் நாடிடுமே, அன்பு ஒரு காலும் ஒழியாதே. இயேசுவின் மகான் விதே அதிநாளம் அறியலாகுமோ? இதற்கிணையதும் வேறில்லையே, இணையதும் வேறில்லையே. இயேசுவின் மகான் இயேசுவின் மகான் விதே அதிநாளம் அறியலாகுமோ? இதற்கிணையதும் வேறில்லையே, இணையதும். உள்ளத்தால் அவரை தள்ளினோம், தம் உள்ளம் போல நேசித்ததினால் அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. உள்ளத்தால் அவரை தள்ளினோம், தம் உள்ளம் போல நேசித்ததினால் அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. இயேசுவின் மகான் விதே அதிநாளம் இதற்கிணையதும் வேறில்லையே, இணையதும் வேறி. இயேசுவின் மகான் விதே அதிநாளம் அறியலாகுமோ? இதற்கிணையதும் வேறில்லையே, இணையதும் வேறில்லை. மாறிடார் நேசரே
கல்வாரி சிலுவை மீதிலே காணுதேயும் மாண்பிதே. இயேசுவின் மகா கமான், அவருடைய அன்பை உணர்ந்தவர்களாய் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அந்த நேசத்தை பாடி மகிமைப்படுத்துவோம். ஓ இணையதும் வேறு இயேசுவின் மகா, இயேசுவின் மகா அன்பிதே. அதினாலும் அறியலாகுமோ, இதற்கினேதும் வேறில்லையே, இனேதும் வேறில்லையே, இதற்கினேதும் வேறில்லையே, இனேதும் வேறில்லை. இந்த அன்பு கொப்பா இதற்கினேதும் வேறில்லையே, இனேதும் வேறில்லையே. பாவியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் உன்னை தேடி வந்தாரே, நீசன் என்று உன்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே, உள்ளத்தால் அவரை தள்ளினோ, தம் உள்ளம் போல நேசித்ததினா அல்லல் யாவும் அகற்றிடவே, ஆதி தேவன் பலியான. கண்களை மூடி கரங்கள் உயர்த்தி இயேசுவின் மகா அன்பிதே. அதினாலும் அறியலாகுமோ, இதற்கினேதும் வேறில்லையே, இன்னேதும் வேறில்லையே. அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன் என்று ஆண்டவர் சொன்னாரே. அநாதி சிநேகத்தால், முடிவில்லாத துவக்கமில்லாத ஒரு அன்பினாலே ஆண்டவர் நம்மை சிநேகித்தார். ஹல்லேலூயா. இயேசுவின் அன்பு அளவிட முடியாதது. எந்த உளையான சேற்றில் இருக்கிற மனுஷனையும் இயேசு கிறிஸ்துவின் அன்பு வெளியே கொண்டு வரும். இயேசு கிறிஸ்துவின் அன்பு நிலை நிறுத்தும். இயேசு கிறிஸ்துவின் அன்பு சீர்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் அன்பு உங்களை உயர்த்தும். ஹல்லேலூயா. ஆமென். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது அவருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகளாயிருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் இயேசு கிறிஸ்துவின் அன்பால் நிரப்பப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? ஆண்டவருடைய அன்பு உங்களை நெருக்கி ஏவுவதாக. ஹல்லேலூயா. நீங்கள் எப்பேற்பட்ட நெருக்கமான சூழ்நிலைகளிலே இருந்தாலும் அவருடைய அன்பு உங்களை நிலைநிறுத்தும். ஹல்லேலூயா. Thank you Father, we bless your name. இன்னொரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். காப்பார் இயேசு காப்பார், உன்னை கண்மணி போல காப்பார், உறங்காமல் தூங்காமல் காப்பார், இரவும் பகலும் காப்பார். சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். நெருக்கத்திலே துணையானவர், ஆபத்திலே அரணானவர், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலானவர், உன் வாழ்க்கைக்கு இயேசு போதுமானவர். சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். காப்பார் இயேசு காப்பார், உன்னை கண்மணி போல காப்பார். காப்பார் இயேசு காப்பார், உன்னை கண்மணி போல காப்பார். உறங்காமல் தூங்காமல் காப்பார், இரவும் பகலும் காப்பார். உறங்காமல் தூங்காமல் காப்பார், இரவும் பகலும் காப்பார். காப்பார் இயேசு காப்பார், உன்னை கண்மணி போல காப்பார்.
நெருக்கத்திலே துணையானவர், ஆபத்திலே அரணானவர். நெருக்கத்திலே துணையானவர், ஆபத்திலே அரணானவர். வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலானவர், உன் வாழ்க்கைக்கு இயேசு போதுமானவர். வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலானவர், உன் வாழ்க்கைக்கு இயேசு போதுமானவர். காப்பார் இயேசு காப்பார், உன்னை கண்மணி போல காப்பார். காப்பார் இயேசு காப்பார், உன்னை கண்மணி போல காப்பார். வனாந்திரத்தில் வழியானவர், பலவீனத்தில் பலனானவர். வனாந்திரத்தில் வழியானவர், பலவீனத்தில் பலனானவர். நிழலை மாற்றும் நிஜமானவர், உன் வாழ்க்கைக்கு இயேசு போதுமானவர். நிழலை மாற்றும் நிஜமானவர், உன் வாழ்க்கைக்கு இயேசு போதுமானவர். காப்பார் இயேசு காப்பார், உன்னை கண்மணி போல காப்பார். காப்பார் இயேசு காப்பார், உன்னை கண்மணி போல காப்பார். கண்ணீரை துடைக்கும் கர்த்தரானவர், தூக்கி சுமக்கும் தந்தையானவர். கண்ணீரை துடைக்கும் கர்த்தரானவர், தூக்கி சுமக்கும் தந்தையானவர். துன்பத்தை மாற்றும் இன்பமானவர், உன் வாழ்க்கைக்கு இயேசு கீதமானவர். துன்பத்தை மாற்றும் இன்பமானவர், உன் வாழ்க்கைக்கு இயேசு கீதமானவர். காப்பார் இயேசு காப்பார், உன்னை கண்மணி போல காப்பார். காப்பார் இயேசு காப்பார், உன்னை கண்மணி போல. வனாந்திரத்தில் வழியானவர், பலவீனத்தில் பலனானவர். வனாந்திரத்தில் வழியானவர், பலவீனத்தில் பலனானவர். நிழலை மாற்றும் நிஜமானவர், உன் வாழ்க்கைக்கு இயேசு போதுமானவர். நிழலை மாற்றும் நிஜமானவர், உன் வாழ்க்கைக்கு இயேசு ஜோதியானவர். காப்பார் இயேசு காப்பார், உன்னை கண்மணி போல காப்பார். காப்பார் இயேசு காப்பார், உன்னை கண்மணி போல காப்பார். காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை 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 ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, சத்தமாய் ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. தூயாவியே தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. வானபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு. சத்தமாய் வானபிதாவே வழிகாட்டியே ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு. காலையிலும் காலை
எங்கள் நடுவிலே நீர் இறங்கி வந்திருக்கிறதற்காக நன்றி. எல்லாருடைய தாகத்தையும் தீர்க்கிறவராய் சபபவரனா சங்கரபகதிரலபனா உடமனமோ சபமஹந்தயலபராதி லிபனனனா சந்தேரனனா. ஹalleluya. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. சந்ததரதியதரன மரண்டலயல ஷபகதுர மஹந்தலல மரபகரதியந்தல மரபா. அபிஷேகம் பெற்றவங்க வாய்களை திறந்த அந்நிய பாஷையில சில நிமிடங்கள் ஹalleluya. கர்த்தருடைய மகிமையான கரம் நம் நடுவிலே இறங்கி வந்திருக்கிறது. அவருடைய பிரசன்னம் நம் நடுவிலே இருக்கிறது. ஹalleluya. உடமகனா சம்தரதியந்தல ஹதுன மரண்ட கதிரனா சந்திரஹதி ஷலமர கதிரனா. ஓ கர்த்தருடைய பிரசன்னம். ஹalleluya. தடைகளை மாற்றுகிற கர்த்தருடைய பிரசன்னம், தடைகளை மாற்றுகிற கர்த்தருடைய பிரசன்னம். ஹalleluya. லிமகனா சம்தரானி கடாதியந்தல கனா ले makabana shamdere lima kadadi kedere ne mekela maros. இன்னியலாய்மையில் நீர் செயல்படுவி, கரம் என்னை விலகாதிருக்கும். எண்ணியலாய்மையில் நீர் செயல்படுவீர், கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றால் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தீரென்றால் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். மலைகளை பெயர்ப்பீரென்றால் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தீரென்றால் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றால் என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றால் என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். மலைகளை பெயர்ப்பீரென்றால் என்
தடைகள் உமக்கு எம்மாத்திரம், மரித்தோரை எழச் செய்தீரென்றாள். என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம், மலைகளை பெயர்ப்பீரென்றாள். என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம், மரித்தோரை எழச் செய்தீரென்றால். என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம், கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே சத்தமா என் தேவன் எனக்காய், என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய், ஓ என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. ஓ நன்றி இயேசுவே. தகப்பனே, ஹல்லேலூயா. உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். பாழான ஸ்தலங்கள் எல்லாம் மறுபடி எடுப்பிக்கப்படுகிறதற்காக நன்றி. லிபானா சந்தேரா ஹத்துனா ரெகெதேலே மானா கதூரமா கத்திராலா ஷபா கதூடபராந்தேலே மாண்டாயா கடாதியா குடமனா சந்தேரா. பாழான ஸ்தலங்கள் மறுபடி எடுப்பிக்கப்படுகிறதற்காக நன்றி. தீக்கரையாக்கப்பட்ட வாசல்கள் சரியாக்கப்படுகிறதற்காக நன்றி. Ida makana samdera nahandele re makada shikaturaba lebara samdere makada dikadana samdara kana libati alaramonos abra kama shikede maranda lala shiandala marakada. எல்லா விதமான தீக்கரையாக்கப்பட்ட வாசல் ஓ மறுசீர் அமைக்கப்படுகிறதற்காக நன்றி. ஆமென், ஹல்லேலூயா. ஓ கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஹல்லேலூயா. எப்போதும் உம்முடைய துதியை சொல்லுகிறவர்களாய், எப்போதும் உம்மை உயர்த்துகிறவர்களாய் நீர் எங்களை மாற்றுகிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி இயேசு. உமக்கே மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக. பாடல் ஆராதனையில் எங்கள் நடுவிலே நீர் செயல்பட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா மகிமையும் நீர் எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும். எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட சங்கீத பகுதி 24வது சங்கீதம். நாம் சேர்ந்து வாசிக்கலாம். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து
தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமும் உள்ள கர்த்தராமே. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். இந்த நாளிலே 1 யோவான் 3ஆம் அதிகாரத்திலிருந்து தான் நாம் தேவனுடைய வசனங்களை தியானிக்க போகிறோம். கடந்த வாரத்திலே உன்னத பாட்டிலிருந்து ஒரு தலைப்பின் கீழே ஒரு தேவ செய்தியை தியானித்தோம். என்னை இழுத்து கொள்ளும் என்கிற தலைப்பிலிருந்து தான் நாம் கடந்த வாரத்திலே கர்த்தருடைய செய்தியை கேட்டோம். இந்த வாரத்திலே ஒரு தலைப்பின் கீழே இருந்தல்ல, அந்த 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தின் முழுமையிலும் இருந்து ஒரு சில வசனங்களை இந்த நாளில் தியானித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். கர்த்தர் நம்மோடு இடைபடுவாராக. வாசிக்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் முதல் வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் முதல் வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த ஆராதனை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை பாடி மகிமைப்படுத்த, ஸ்தோத்தரிக்க, உம்மை ஆண்டவரை கனப்படுத்த நீர் எங்களுக்கு தந்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி. இப்பொழுதும் நாங்கள் கேட்கவிருக்கிற இந்த வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு பேசுவீராக, இடைபடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் வாசித்த இந்த வசனம் தான் 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனம். அந்த வசனத்திலே நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற இந்த பாக்கியம் எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் என்று அநேக நேரங்களிலே நாம் உணர்ந்து கொள்வதில்லை. தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறதற்கு நாம் எந்த ஒரு நற்கிரியையும் செய்திருக்கவில்லை. நாம் நல்லவர்களாய் இருந்ததினாலோ அல்லது நம்முடைய நீதி நிமித்தமாகவோ அவர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. உலக தோற்றத்துக்கு முன்னமே, நம்முடைய தாயின் வயிற்றில் நாம் உருவாகிறதற்கு முன்னமே அவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார். முன்னதாய் நம்மை அறிந்தவர், முன்னதாய் முன் குறித்தவர் இப்பொழுது நம்மை அழைத்து பல்வேறு நம்பிக்கைகளிலே, பல்வேறு மத சூழ்நிலைகளிலிருந்து ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்து அவருக்கு சொந்தமான பிள்ளைகளாக, அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய ஜனங்களாக கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே எத்தனையோ நல்ல மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அநேக நல்ல மனிதர்களை பார்த்த உலகம் இது. அநேகர் தங்களுடைய உயிரையே கிரயமாய் கொடுத்து தேசத்திற்காக, தேசத்தின் ஜனங்களுக்காக வாழ்ந்திருக்கிறார்கள். நல்ல மனிதர்கள். அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எந்த ஒரு தவறும், எந்த ஒரு பிழையுமே இருக்காது. அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களை எல்லாம் இந்த உலகம் பார்த்திருக்கிறது. ஆனால் அந்த மனிதர்கள் எல்லாரையும் விட, அப்படி நல்லவர்கள் என்று அழைக்கப்பட்ட அந்த மனிதர்களை விட, ஆமென், இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் தான் அவருடைய பிள்ளைகளாயிருக்கும்படி தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ நல்ல மனிதர்கள் தான் அவர்களுடைய உதாரத்துவம் உள்ள குணங்களை பார்க்கும்போது தங்களுடைய ஆஸ்தியை முழுவதுமே அவர்கள் ஏழைகளுக்கும் இது போன்ற கஷ்டப்படுகிறவர்களுக்கும்
ஊனமுற்றவர்களுக்கும் எழுதி கொடுத்திருக்கிறார்கள். தங்களுடைய ஜீவனை கிரயமாய் கொடுத்து அவர்கள் நிறைய நல்ல பெயர்கள் தேசத்தில் எடுத்திருக்கிறார்கள். அப்படி இருந்தும் ஆண்டவர் அவர்களை என்ன செய்யவில்லை? தெரிந்தெடுக்கவில்லை. ஆண்டவர் நம்மை அவருடைய பிள்ளைகள், அவருடைய ஜனங்கள் என்று அழைக்கிறார். எப்பொழுதுமே நமக்குள்ளே அதை பற்றின ஒரு உயர்ந்த எண்ணம் இருக்க வேண்டும். கர்த்தர், நான் கர்த்தருடைய பிள்ளை, அவருடைய ஜனமாய், அவரால் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு மனுஷியாய் இருக்கிறேன் என்கிற அந்த உயர்ந்த எண்ணம் எப்பொழுதுமே நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை எப்போதும் பார்த்து கொண்டே இருக்கிறார். நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு எவ்வண்ணமாய் இறங்கி காரியங்களை செய்வாரோ அதே போல நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் நம்மை தூக்கி சுமக்கிற தேவனாயிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதனால் தான் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் என்று வேதத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டிருக்கிறது. வேதம் ஒரு விஷயத்தை அல்லது ஒரு காரியத்தை பெரியது என்று சொல்லும் போது அது உண்மையிலே மிகவும் பெரியது. ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே ஏதாவது மனிதர்கள் பேசும்போது சில காரியங்களை ரொம்ப பெரிதுபடுத்தி அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் வேதம் அப்படி அல்ல. உண்மையை பேசுகிற வேதம், உண்மையை மட்டுமே சொல்லுகிற வேதம். அது சொல்லுகிறது நமக்கு ஆண்டவர் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் என்று சொல்லி இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது, இயேசுவில் நிலைத்திருங்கள். இயேசுவில் நிலைத்திருங்கள். வாசிக்கலாம். இதே அதிகாரம் 1 யோவான் 3வது அதிகாரம் 6வது வசனம். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. மறுபடி வாசிக்கலாம். அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை, பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. ஆண்டவரில் ஒரு மனுஷன் நிலைத்திருந்தால் மாத்திரமே அவனுடைய வாழ்க்கையை அவன் ஒரு நீதியுள்ள வாழ்க்கையாக வாழ முடியும். ஒரு மனுஷன் கர்த்தருக்குள் அல்லது இயேசுவுக்குள் நிலைத்திராவிட்டால் அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே கவனச்சிதறல் கொண்டு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களிலே தலையிட என்ன செய்வான்? துவங்குவான். அதனாலதான் யோவான் எழுதுகிறார், பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு எழுதுகிறார். என்ன? அவரில் நிலைத்திருக்கிற, இயேசுவில் நிலைத்திருக்கிற எவனும் என்ன செய்கிறது இல்லையாம்? பாவம் செய்கிறதில்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவில்லை, அவரை அறியவில்லை. ஆண்டவர் யாருன்னு அவனுக்கு என்ன செய்யாது? தெரியாது என்று சொல்லி எழுதுகிறார். கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறது மிகவும் அவசியமாயிருக்கிறது. நிலைத்திருத்தல் என்றால் என்ன? நிலைத்திருத்தல் என்றால் அவருடன் தங்கி வாழ்தல் என்ற அர்த்தம். தேவனோடு தங்கி வாழ்கிறது தான் என்னது? நிலைத்திருத்தல். ஏதோ ஜெப நேரத்திற்கு மாத்திரம் அவருடைய சமூகத்துக்கு போவதல்ல, எப்பொழுதும் அவரோடு தங்கி வாழுகிற அந்த அனுபவத்தை தான் நிலைத்திருக்கிற அனுபவம் என்று சொல்லுகிறோம். நிறைய நேரங்கள் நாம் ஜெபிக்க போகும்போது ஆண்டவரிடத்தில் நம்முடைய அன்பை பகிர்ந்து கொள்ளுகிறோம். உண்மை, அவரிடத்தில் நாம் பேசுகிறோம், அவர் நம்மோடு பேசுகிறார். ஆனால் அந்த நேரத்தை விட்டு, அந்த ஜெப நேரத்தை விட்டு மற்ற நேரங்களிலே அநேக காரியங்களிலே நாம் நிலைத்திருக்க துவங்குகிறோம். இயேசுவில் நிலைத்திருக்க வேண்டிய நாம் மற்ற காரியங்களை நிலைத்திருக்க துவங்குகிறோம். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் ஒரு பிரிவு உண்டாகிறத பார்க்கிறோம். சோ ஜெபம் ஆரம்பித்து அந்த ஜெபம் முடியும் வரைக்கும் அல்ல, ஜெபம் முடிந்த பின்னும் நாம் இயேசுவோடு தான் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். நிறைய நேரங்கள்ல ஒரு மணி நேரமோ அல்லது 2 மணி நேரமோ அல்லது அரை மணி நேரமோ ஜெபித்த பின்பு ஏதோ ஒரு பெரிய கடமையை நிறைவேற்றினது போலவும், நாம் இனிமேல் கொஞ்ச நேரத்துக்கு ஜெபிக்க வேண்டாம் என்பது போலவும் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல பிரியமானவர்களே. நிலைத்திருக்கிற அனுபவம் என்பது அவரோடு தங்கி வாழ்கிற அனுபவம் ஆகும். ஆமென். ஜெப நேரத்தில் மாத்திரமல்ல, ஜெபம் முடிந்த பின்பும், வேலை செய்யும் போதும், ஆமென், தொழில் ஸ்தலங்களில் இருக்கும் போதும், ஏதாவது ஒரு காரியத்திலே நம்மை ஈடுபடுத்தி கொண்டிருக்கும் போதும் நம்முடைய ஆத்துமா, நம்முடைய ஆவி ஆண்டவரோடு நிலைத்திருக்கிறதாய், தங்கி வாழ்கிறதாய் இருக்கிற அனுபவத்தை தான் நிலைத்திருக்கிற அனுபவம் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரம் 4வது வசனம். யோவான் 15:4. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது
திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அதாவது ஆண்டவர் சொல்றத பாருங்க, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். முதலாவது நாம் ஆண்டவருக்குள் நிலைத்திருக்கும் போது, நிலைத்திருத்தல் என்றால் தங்கி வாழ்தல், அதுதான் நிலைத்திருத்தல். அவரோடு நாம் தங்கி வாழும்போது, அவரோடு நாம் தங்கி இருக்கும்போது அவரும் நம்மோடு என்ன செய்கிறார்? தங்கி இருக்கிறார். ஆனா இயேசு கிறிஸ்து ஒரு நாள் நம்மை விட்டு போகிறவர் அல்ல, நாம் தான் அவரை விட்டு என்ன செய்கிறோம்? போகிறோம். எந்த இடத்துல கேப் வருகிறதோ, ஒரு காலி இடம் எங்கே வருகிறதோ, இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் எங்கே பிரிவு வருகிறதோ, அங்கே பிசாசானவன் உள்ள என்ன செய்கிறான்? வருகிறான். அவனுக்கு முழு நோக்கமே எப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் பிரிவு வரும், அந்த பிரிவுக்குள்ள எப்போ நம்ம உள்ள போகலாம், அந்த இடம் எப்போ நமக்கு கிடைக்கும்னு தான் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பான். அதுக்காக தான் தேவையில்லாத காரியங்களை பார்க்க வைப்பான், அதுக்காக தான் தேவையில்லாத காரியங்களை கேட்க வைப்பான், அதுக்காக தான் தேவையில்லாத காரியங்கள்ல உங்களுக்கு விருப்பத்தையும் ஒரு விதமான ஆசையும் உங்களுக்கு கொடுப்பான். இதெல்லாம் எதுக்காகனா, அந்த இடத்தை பயன்படுத்தியாவது நான் உள்ளே நுழைந்து விடக் கூடாதா என்று சொல்லி பிசாசானவன் அந்த இடத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பான். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையில இருக்கிற அந்த உறவுல இடத்தை பிசாசுக்கு ஒரு நாள் என்ன செஞ்சிடாதீங்க? கொடுத்துடாதீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். பிசாசுக்கு இடம் கொடாமல் நம்ம என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சோ ஒரு நாளும் அவர் நம்மை விட்டு பிரிந்து போகிறவர் அல்ல. அவர் எப்போது நம்மோடு இருக்கதான் விரும்புகிறார், நம்மோடு வாசம் பண்ண அவர் விரும்புகிறார். எவ்வளவு ஒரு நல்ல தேவன் பாருங்க. இப்ப மட்டும் இல்ல, புதிய ஏற்பாட்டு காலத்துல மட்டும் இல்ல, பழைய ஏற்பாட்டு காலத்துல, ஏன் ஆதி ஆகமத்திலே ஆதாம் ஏவாளை ஆண்டவர் சிருஷ்டித்து பகலின் குளிர்ச்சியான வேளையிலே அவர்களோடு பேசுகிறதற்காக, உறவாடுகிறதற்காக கர்த்தர் அங்கே வருகிறார். நம்முடைய ஆண்டவர் நாம் எப்பொழுதுமே அவரோடு வாழ வேண்டும், வசிக்க வேண்டும் என்பதை அவர் அதிகமாக விரும்புகிறார். சோ இந்த வசனம் சொல்லுகிறது, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். அப்புறம் கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கொடியானது ஏன் இங்க கொடின்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் மெய்யான திராட்சை செடி, நாம் யார்? கொடிகள். அதனாலதான் இங்க போட்டுருக்கு பாருங்க, கொடியானது திராட்சை செடியில் இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் என்று சொல்லுகிறார். ஒரு 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 திராட்சை செடியில எத்தனை பேர் திராட்சை செடி பார்த்திருக்கிறீங்க? ஒரு அழகான ஒரு திராட்சை செடியில ஒரு கொடி, ஒரு பிரான்ச்சை மட்டும் உங்க மனசுல வச்சுக்கோங்க. அந்த கொடி அந்த செடியை விட்டு பிந்து போனதானால் அல்லது அதை விட்டு பிரிக்கப்பட்டதானால் ஒரு சில வினாடிகள், ஒரு சில மணி நேரத்துக்குள்ள எப்படி செத்து போய் அது ஒரு காய்ந்து போகுமோ, அதுபோல இயேசு கிறிஸ்துவில் இணைக்கப்படாத நாம், இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்து இராத நாம் ஒரு நாளும் கனி கொடுக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில வறட்சிக்கான காரணம் நிறைய நேரத்தில் ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ் அப்படி நமக்கு வரும். அது எதுக்கு அப்படின்னு சொன்னா, ஜெபிக்க முடியாது. அது வந்துச்சுன்னா என்ன பண்ணோம்னா, ஜெபிக்க முடியாது, வேதம் வாசிக்க விருப்பம் இருக்காது, ஆண்டவருடைய சமூகத்துக்கு போறதுக்கே ஒரு ஒரு மாதிரி ஒரு வெறுப்பு இருக்கும். அதான் ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ். இந்த ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ்க்கு வர்றதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? இன்னும் இயேசுவோட நீங்க நிலைத்திருக்கல. அதனாலதான் அந்த ட்ரைனஸ்லாம் என்ன செய்யுது உங்களுக்குள்ள, உங்க ஆத்மாவில், ஆவியில அது வருகிறது. சோ நாம் இணைக்கப்பட வேண்டும். இணைக்கப்பட்டாதான் என்ன நடக்கும்? கனி கொடுக்கிறோம். அது நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். கனி அப்படின்னா என்னன்னா, சுபாவங்கள், குணாதிசயங்கள். ஆவியின் கனியோ அப்படின்னு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சொல்லுங்க, சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த 9 விஷயம் சேர்ந்து அங்க சொல்லப்பட்டிருக்கிறது ஆவியின் கனிகளோ அப்படின்னு சொல்லப்படல. என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆவியின் கனியோ. அப்ப கனி ஒண்ணுதான், சுவை 9. ஹல்லேலூயா. கனி ஒண்ணுதான், சுவை 9. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நம்ம சுபாவம் திடீர்னு மாறும். நீங்க கவனிச்சு பாருங்க, திடீர்னு ரொம்ப கோவப்படுறோம், ரொம்ப தவறான காரியங்களை பேசிடுவோம்,
ரொம்ப தவறானதை நினைச்சிருவோம், ரொம்ப தவறானதை செய்ய துவங்குவோம். நமக்கே யோசனையா இருக்கும், நல்லா தானே இருந்தோம், ஏன் திடீர்னு இப்படி பேசுறோம், ஏன் திடீர்னு இப்படி செயல்பட துவங்குறோம். அர்த்தம் என்னன்னா, அந்த கொடியிலிருந்து நீங்க பிரிக்கப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்துவின்ற மெய்யான செடியிலிருந்து நாம் பிரிக்கப்பட்டிருக்கிறோம் என்று அர்த்தம். ஆமென். ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இன்றைக்கு இருக்குமானா ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென். மறுபடியும் செடியோடு இணைந்து கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. நல்ல சுபாவங்கள் ஆமென் நமக்குள்ளிருந்து வெளிப்படுகிறதற்கு நாம் மெய்யான திராட்சை செடியோடு இணைக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக, இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? சங்கீதங்களின் புஸ்தகம் 24வது சங்கீதம் 3வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும். சங்கீதங்களின் புஸ்தகம் 24 3லிருந்து 5 வரைக்கும் வாசிக்கலாம். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? அந்த வார்த்தையை பாருங்க, நிலைத்திருப்பான். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இந்த வசனத்துல 3வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான். அங்க நிலைத்திருக்கிறதுக்கு யார் அதை செய்ய முடியும், யார் நிலைத்திருக்க முடியும்னு சொல்லி 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிறது. முதலாவது அந்த 3வது வசனத்துல யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான். பாருங்க, கர்த்தருடைய பர்வதம் அப்படின்னா என்ன? தேவனுடைய பர்வதம்னு வாசிக்கிறோம். இந்த தேவனுடைய ஆலயம், கர்த்தருடைய பர்வதமாகிய தேவனுடைய ஆலயம் அப்படின்னு வேதத்தில் நிறைய இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பர்வதம் தேவனுடைய ஆலயம் ஒன்றா பயணிக்கிறத வேதத்தில் நிறைய இடங்கள்ல பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, நாம் ஜெபிக்கிற ஜெப ஸ்தலமும் ஆமென் கர்த்தருடைய பர்வதம் தான். அந்த இடத்துக்கே போக முடியாம நம்ம தடுக்கப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நமக்குள்ள இருக்கிற சுபாவ மாற்றங்கள் தான் அது. அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கிறது, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான். ஒரு நாள் போயிட்டு வர்றதல்ல, நிலைத்திருக்கிறது யார்னா 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. கைகளில் சுத்தம் உள்ளவன், நம்முடைய கரங்கள் சுத்தமுள்ளதாய் இருக்க வேண்டும், நாம் செய்கிற காரியங்கள் சுத்தமுள்ளதாய் இருக்க வேண்டும். ஆமென். இருதயத்தில் மாசில்லாதவன், இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இருதயங்களை செவ்வைப்படுத்துறது, இருதயத்தை கவனமா வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசியம். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா. ஆண்டவர் உங்களுடைய இருதயத்துல முதல் இடத்தை கேட்கல, 2வது இடத்தை எனக்கு தான்னு சொல்லல. முதல் இடத்தை எனக்கு கொடுத்துட்டு மற்ற இடங்களை வேற ஆட்களுக்கு கொடுன்னு சொல்லல. ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா. முடிஞ்சு. முழு இருதயமும் அவருக்கு வேணும், நம்முடைய முழு ஆத்மாவும் அவருக்கு வேணும், முழு இருதயத்தையும் அவர் கேட்கிறார். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. சோ இருதயத்தில் மாசில்லாதவனா இருந்து, இருதயத்துல மாசு இருந்துச்சுன்னா, இருதயத்துல அழுக்கு இருந்துச்சுன்னா நம்ம கர்த்தருடைய சமூகத்துக்கு போக முடியாது. ஏன் ஜெபிக்க முடியல, ஏன் பைபிள் வாசிக்க முடியல, ஏன் கர்த்தரை தேட முடியல, ஏன் உண்மையா வாழ முடியல, ஏன் ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து ஜெபம் பண்ண முடியல, ஆண்டவருடைய சமூகத்துக்கு போனால ஏன் டைம் பார்க்கணும்னு தோன்றிக்கிட்டே இருக்கு மனதுல. அதற்கெல்லாம் காரணம் என்னன்னா, இருதயத்துல இன்னும் அழுக்கு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இருதயங்கள் கழுவப்படணும், இருதயங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் முழுவதுமாக சரணடையணும். அப்போதான் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் நிலைத்திருக்க முடியும். ஆமென். அடுத்து, தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமல். பிசாசு நிறைய மாயையான காரியங்களை உங்களுக்கு முன்பாக கொண்டு வரும். அந்த மாயையின் பிடியில இருந்து நீங்க உங்களை தப்புவிக்கணும், மாயின் கட்டுகள் இருந்து நீங்க வெளியே வரணும். ஆமென். உங்களை மாயைக்கு ஒப்புக்கொடாமல் காத்து கொள்ளுகிறது உங்களுடைய கரத்தில் இருக்கிறது. ஆமென். மாயைக்கு ஒப்புக்கொடாமல் காத்துக்கொள்ள வேண்டியது உங்களுடைய கரத்தில் இருக்குது. மாயின் பிடிகள் எப்படி வேணா வரலாம், எந்த கிரியைகள் மூலமாக வேண்டுமானாலும் வரலாம். அது உயிர் உள்ளதா இருக்கலாம், உயிர் அற்றதா இருக்கலாம். எதன் மூலமாகனாலும் இந்த மாயையின் காரியங்கள் நமக்கு வரலாம். அப்போ உங்களுடைய ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாதவர்களா இருக்கணும்.
கபடாய் ஆணையிடாமலும், சரியானதை ஆணையிடணும். அப்படிப்பட்டவங்களா இருந்தா மட்டும்தான் நீங்க கர்த்தருடைய பர்வதத்துல, அவருடைய அந்த பரிசுத்த ஸ்தலத்துல நீங்க நிலைத்திருக்க முடியும். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படி நிலைத்திருக்கிற மனுஷன் தான் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஆசீர்வாதத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டு ஏன் பெற்றுக்கொள்ள முடியல அப்படின்னா நிலைத்திருக்கல. கேட்கும்போது அவரும் வசனத்தை தரத்தான் செஞ்சாரு, வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. ஆனா இன்னும் நடக்கலையே. அதனால ஏன் நடக்கல அப்படின்னா நாம் நிலைத்திருக்கலன்னு அர்த்தம். நிலைத்திருக்கும் போதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் யாரு? கைகளில் சுத்தமுள்ளவன், இருதயத்தில் மாசில்லாதவன், தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாதவன், கபடாய் ஆணையிடாமல் இருக்கிறான்ல, அவன் தான் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுகிறவனாயிருக்கிறான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக ஆண்டவருக்குள் நிலைத்திருக்க நாம் வேற என்ன செய்யணும்? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். 1 யோவான் 3:24. அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான். கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அவருடைய கட்டளைகளை என்ன செய்ய வேண்டும்? கை கொள்ள வேண்டும். அந்த கை கொள்ளுகிற மனுஷன் தான் அவரில் நிலைத்திருக்க முடியும். அப்படி கை கொள்ளுகிற மனுஷனிடத்துல ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? நிலைத்திருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் நமக்குள்ள நிலைத்திருக்கிறத அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே என்ன செய்து கொள்ள முடியும்? அறிந்து கொள்ள முடியும். நம்ம ஆவியை பரிசோதிக்கணும். அப்பப்போ நம்ம எந்த வேலைகள் இருந்தால் அது சரியா இருக்கிறதா, சரியானதை யோசிக்கிறதா, சரியான காரியத்தை குறித்து திட்டம் போடுகிறதா அப்படின்னு ஆவியை குறித்து நம்ம யோசனை பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். அப்படி யோசிக்கும் போது ஒருவேளை நமக்கு விசனப்படுகிற மாதிரி அல்லது நாம் விரும்பாத மாதிரி இருக்குமே ஆனால் உடனடியாக வாய்களை திறந்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கணும். நல்ல மனசுல இருந்து, இருதயத்துல இருந்து நல்ல தெளிவா ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கணும். ஸ்தோத்திரம் பண்ணுகிறது சாதாரணமானதல்ல. பெரிய பெரிய ஆமென் விஷயங்கள் இந்த ஸ்தோத்திரம் என்று சொல்லும் போது நடைபெறுகிறதை நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அல்லது நேரம் கிடைத்தால் உட்கார்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் சில நிமிடங்கள் அல்லது சில மணி நேரங்கள் நம்ம ஜெபிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த ஆவி முதலாவது நமக்குள்ள விசனப்படுகிறது போல நமக்கு தோன்றும் போதே ஏதோ சம்திங் நடக்க போகுதுன்னு அர்த்தம். அதுக்கு முன்பாகவே நம்ம ஆயத்தப்பட வேண்டும். பலவானை முந்தி கட்டினால் ஒளியே அப்படின்னு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். பிசாசினுடைய செய்கைகளை முந்தி கட்டினாதான் அவனுடைய பொருட்களை நம்ம கொள்ளையாட முடியும். இல்லாவிட்டா நம்மை அவன் என்ன செய்வான்? கொள்ளையிட்டு போயிடுவான். அதுக்காக நம்ம ரொம்ப கவனம் உள்ளவர்களாக இருக்கணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்புறம் ஆண்டவருக்குள்ள நிலைத்திருந்தால் என்ன நடக்கும்? யோவான் 15:7 வாசிக்கும் போது, யோவான் 15:7 நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நிறைய நேரங்களில் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாததற்கு காரணம் என்ன? நம்ம ஆண்டவர்கிட்ட நிலைச்சு இருக்கல. அதுதான் முக்கியமானது, அதுதான் உண்மை. ஏன் என்னுடைய ஜெபம் கேட்கப்படல? பல வருஷமா ஜெபம் பண்றேன்னு. ஆமா, நீங்க நிலைச்சு இல்லாதனாலதான், ஆண்டவருக்குள்ள நம்ம நிலைத்திராததுனாலதான் ஆண்டவரால் அந்த ஜெபத்தை என்ன செய்ய முடியல? கேட்க முடியல, செய்ய முடியல. இந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சோ நிலைத்திருக்கும் போது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வருகிறதை பார்க்கிறோம். அடுத்து இரண்டாவது நாம் எதை குறித்து தியானிக்க போறோம்னா, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார். வாசிக்கலாம். அதே அதிகாரம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். முதலாவது பார்த்தோம் இயேசுவில் நிலைத்திருங்கள் என்று. இரண்டாவது பார்க்க போகிறோம் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார். வாசிக்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன்
வெளிப்பட்டார். ஒரு விஷயம் கூட வாசிக்கலாம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதாவது பிசாசின் கிரியைகள் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நிறைய நேரத்தில் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, பிசாசு பிடித்து அலைக்கழிக்கப்பட்டு ஒரு நிலைக்கு போவாங்கல்ல, அவங்கள குறித்து தான் நம்ம நினைக்கிறோம். அவங்க தான் பிசாசினுடைய கிரியைகள்னால நிரம்பி இருக்கிறாங்க, மற்றவங்க யாருக்குள்ளேயுமே பிசாசு இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லை, அது ஒரு பெரிய வகை விஷயம். ஆனா எல்லா மனுஷனுக்குள்ளேயும் பாவம் இருக்கும்போது இந்த பிசாசினுடைய ஆளுகை கிரியை உள்ள என்ன செய்கிறது? இருக்கிறது. பெருமை இருந்தால் உள்ளே பிசாசு இருக்கிறான், பொறாமை இருந்தால் உள்ளே பிசாசு இருக்கிறான், வன்கண் உள்ளவர்களாக இருந்தால் உள்ளே பிசாசு இருக்கிறான். தேவனுடைய சுபாவம் இல்லாமல் வேறு எந்த சுபாவம் இருந்தாலும் நமக்குள்ளே பிசாசினுடைய கிரியைகள் என்ன செய்கிறது? காணப்படுகிறது. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் என்ன செய்தார்? வெளிப்பட்டார். பிசாசின் கிரியைகள் என்பது நமக்குள் காணப்படும் தீய சுபாவம் தான். நமக்குள்ள இருக்கிற தீய சுபாவம், ஒரு கெட்ட சுபாவம் நமக்குள்ள ஒருவேளை இருக்கலாம். இதை கேட்டுக்கிட்டு இருக்க உங்களுக்கு அப்படிப்பட்ட தீய சுபாவங்கள்லாம் இல்லாம இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படிப்பட்டவங்க நீங்க ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணா போதும். கர்த்தருக்கு மகிமை. ஆமென். பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பிசாசின் கிரியைகள் என்பது நமக்குள் காணப்படுகிற தீய சுபாவமே. அந்த சுபாவத்தை அழிக்கும்படி தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? வெளிப்பட்டார். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிசாசினுடைய கிரியைகள், செய்கைகள், அந்த செய்கைகள் நமக்குள்ளே சில நேரம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படிப்பட்ட கிரியைகள் வரும்போது என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அதை அழிக்கிறதற்காக தேவகுமாரன் வெளிப்பட்டார் அப்படின்ற சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டதுனால பிசாசின் கிரியைகள் எனக்குள்ள இருந்து அழிக்கப்படும், வியாதியின் கட்டு எனக்குள்ள இருந்து அழிக்கப்படும், பலவீனத்தின் கிரியைகள் எனக்குள்ள இருந்து அழிக்கப்படும். ஏன் அப்படின்னு சொன்னா, ஆமென், பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படி தான் தேவனுடைய குமாரன் என்ன செய்தார்? வெளிப்பட்டார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டால் பிசாசின் கிரியைகள் உங்களை ஆட்கொள்ளாது. உங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். ஆமென். நீங்க இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துறவங்களா இருக்கணும். அப்படி இருந்தா பிசாசின் கிரியைகளுக்கு உங்களுக்குள்ள வேலையே இல்லை, அது உங்க பக்கத்துல வரவே வராது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கலாத்தியர் 4:19 வசனத்துல வாசிக்க வேண்டாம். அந்த வசனத்துல கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் அப்படின்னு சொல்லி பவுல் எழுதுகிறது என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். நம்ம கிறிஸ்து நமக்குள்ளே உருவாக வேண்டும். நம்முடைய கண்கள்ல கிறிஸ்துவினுடைய பார்வை இருக்கணும், நம்முடைய கைகள்ல கிறிஸ்துவினுடைய செயல்கள் இருக்கணும், நம்முடைய வாய் கிறிஸ்துவின் வார்த்தைகள் என்ன செய்யணும்? பேசணும். நம்முடைய சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையா இருக்கணும், நம்முடைய இருதயம் கிறிஸ்துவின் இருதயமா இருக்கணும். நம்முடைய எல்லாம், நம்முடைய நடவடிக்கைகள், நம்முடைய பேச்சு, சுபாவம், நாம் பார்க்கிற விதம், நடந்து கொள்கிற எல்லாமே யாரை போல இருக்கணும்னா கிறிஸ்துவை போலவே இருக்கணும். அந்த சுபாவம் நமக்குள்ளே நிச்சயமாக தேவை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக ரோமருக்கு எழுதின நிருபம் 8:13 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மாம்சத்தின்படி. அந்த வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 8:13. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். பாருங்க, மாம்சத்தின்படி, மாம்சீகத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். ஏன்னா மாம்சீகத்தின் சுபாவங்கள், மாம்சீகத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அது நமக்கு தெரியும். 17 விஷயங்கள், விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், அடிக்கடி நம்ம அந்த வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். அந்த மாம்சத்தின்படி பிழைத்தால் ஆமென் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஆவியினாலே சரீரத்தினுடைய செய்கைகளை, சரீரத்தினுடைய அந்த இச்சைகளை நம்ம என்ன செய்ய வேண்டும்? அழிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை எப்படி அழிக்கிறது? வார்த்தை கேட்டா ரொம்ப எளிதாக தெரிகிறது. ஆனால் ஆவியினால சரீரத்தின் செய்கைகள் அழித்தல் அப்படின்னா என்ன? யோவான் 6:63 வசனத்தை வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரீரத்தின் செய்கைகளை அழிப்பதற்கு நாம் வசனத்தை அதிகமாக தியானிக்க வேண்டும்.
வசனத்தின் மேலே தாகம் கொண்டவர்களாக, ஆர்வம் கொண்டவர்களாக நாம் மாறணும். 40 லட்சத்திற்கும் மேலான இஸ்ரவேல் ஜனங்களை நடத்த வேண்டிய ஒரு பொறுப்பு யோசுவாவுக்கு வந்தபோது ஆண்டவர் யோசுவாவின் இடத்துல என்ன சொன்னார்? நீ பலங்கொண்டு திடமனதாயிரு, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று சொல்லிவிட்டு அவர் அப்படியே விடவில்லை. அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை இரவும் பகலும் நீ தியானிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் யோசுவாவுக்கு ஆண்டவர் சொன்னார். கிட்டத்தட்ட 4-5 முறைகள் அவனிடத்திலே மோசே மூலமாகவும் ஆண்டவரும் நேராக அவனிடத்திலே சொன்னார். இந்த ஜனங்கள் எல்லாம் நடத்தணும். இவ்வளோ பெரிய கூட்டம், ஒரு நாடையே ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிற வேலை மட்டுமல்ல, பங்கு போட்டு கொடுக்கிற வேலை. மோசே கொண்டு வந்துட்டாரு ஓரளவுக்கு பக்கத்துல வரைக்கும். ஆனா யோசுவாவுடைய வேலை மறுபடி பிரயாணப்படுத்துகிறது மாத்திரம் அல்ல, அவர்களுக்கு அவர்களுடைய பங்கிலே அவர்களுக்கு சரியான இடத்தை கொடுக்க வேண்டிய வேலை. பாருங்க, உங்களுக்கு தெரியுமா, பங்கு போட்டு கொடுக்கறத ரொம்ப கஷ்டமான வேலை. எல்லாரும் கேள்வி கேட்பாங்க, எங்களுக்கு அது வேணும் இது வேணும். அப்படிப்பட்ட ஒரு வேலையை தான் யோசுவா செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம். ஆனா ஆண்டவர் அவனுக்கு சொன்னார், நீ இரவும் பகலும் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் உள்ள வசனத்தை என்ன செய்யணும்? தியானிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் அவன்கிட்ட மறுபடி சொன்னார். அதை நீ செய்யும் போது உன்னுடைய வழிகள் எல்லாம் நீ வாய்க்க பண்ணுவ, நீ இடதுபுறம் வலதுபுறமும் சாயாம சரியாக நீ பயணிப்ப அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை ஆண்டவர் அவன்கிட்ட சொல்றாரு. ஸோ நம்முடைய வாழ்க்கையில ஒரு தளர்வில்லாத, தொய்வில்லாத, நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம், கிறிஸ்துவ ஜீவியம் நம்ம செய்யணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவருடைய வசனத்தை நாம் இரவும் பகலும் தியானிக்கிறவர்களா இருக்கணும். அங்க சொல்லப்பட்டிருக்க, ஆவியை உயிர்ப்பிக்கிறது மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது, மாம்சிக கிரியைகள் ஒன்றுக்குமே உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. வசனத்தை வாசிக்கும் போது, தியானிக்கும் போது சரீரத்தினுடைய செய்கையில் என்ன செய்யப்படும்? அழிக்கப்படும். இன்னும் பரிசுத்தமாய், இன்னும் தேவனுக்கு உகந்தவர்களாய், இன்னும் தேவனுக்கு ஏற்றவர்களாய், அவருடைய இருதயத்துக்கு பிரியமானவர்களாய் நீங்கள் வாழ முடியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக நாம் தியானிக்க போகிறோம், தேவனுக்கு பிரியமானவைகளை நாம் செய்ய வேண்டும். அதே அதிகாரம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 3:22. அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்ளுகிறோம். பாருங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானதை நாம் செய்தாலே நாம் கேட்கிற எல்லாவற்றையும், வேண்டிக் கொள்ளுகிற எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார்? தருகிறார். ஆமென். தேவனுக்கு சித்தமானவைகளை நாம் செய்யும் போது நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ, அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆண்டவர் அதை என்ன செய்கிறார்? தருகிறார். நிறைய நேரத்தில் நமக்கு அவசியமானது, ரொம்ப அத்தியாவசியமான காரியங்கள் கூட நாம் ஜெபிக்கும் போது கிடைக்காமல் இருக்கிறதை பார்க்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, நாம் ஆண்டவருக்கு பிரியமானவைகளை செய்யாததினால். தேவன் எதில் விருப்பப்படுவார், தேவன் எதில் பிரியப்படுவார் என்று நாம் அதை யோசித்து செய்யாததினாலே நமக்கு வேண்டிக் கொள்ளுகிற காரியங்கள், நாம் கேட்கிற காரியங்கள் நமக்கு கொடுக்கப்படாமல் இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சோ கர்த்தருக்கு பிரியமானவைகளை செய்ய வேண்டும் என்கிற மனநிலை கொண்டவர்களாய் நாம் மாற வேண்டும். சங்கீதக்காரனாகிய தாவீது 40வது சங்கீதம் 8ஆம் வசனத்திலே இப்படி சொல்லுகிறார், என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். பாருங்க, இந்த வசனத்துல தாவீது எதை விரும்புறாரு? உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். அவர் செய்கிறதற்கு விரும்புகிறார். கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை அவர் செய்ய என்ன செய்கிறார்? விரும்புகிறார். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்ய விருப்பமுடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆண்டவர் எதை பிரியப்படுவார், எது அவருக்கு பிரியமானது என்று சொல்லி யோசித்து அதை தியானித்து நாம் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும். நீங்க ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யணும்னா எப்படி நீங்க செய்ய முடியும்? வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, எபேசியர் 5:10, கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். ஆண்டவருக்கு பிரியமானது என்னவென்று நாம் சோதித்து பார்க்க வேண்டும். எப்படி? கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கும் போது அதிலே ஆண்டவர் எதில் பிரியப்படுகிறார், எதில் பிரியப்படவில்லை என்பதை நம்மால் என்ன செய்ய முடியும்? புரிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சோ கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறதற்கு நாம் சோதித்து பார்க்க வேண்டும். சங்கீதங்களின் புஸ்தகம் 143வது சங்கீதம் 10வது வசனத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரணும். தாவீதுடைய இருதயத்தை பாருங்க, எப்பவுமே ஆண்டவருக்கு பிரியமானது என்ன?
தனக்கு பிரியமானது இல்லை, ஆண்டவருக்கு பிரியமானது என்ன அப்படின்னு சொல்லி யோசித்துட்டே இருக்கிறார். அதுக்காக அவர் ஜெபம் பண்ணுகிறார். அதற்காக ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, ஆண்டவரே உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதித்தரலும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக என்று சொல்லி சங்கீதங்களின் புஸ்தகம் 143 சங்கீதம் 10வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமானது என்ன என்பதை நமக்கு போதிக்கிறவரே அவர்தான். நாம ஒரு காரியத்தை எடுத்து இதை தான் ஆண்டவர் பிரியப்படுவார் என்று சொல்லிவிட முடியாது. அவர் எதில் பிரியமாயிருக்கிறார், எதில் விருப்பப்படுகிறார் என்பதை போதிக்கிறவரே அவர்தான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சோ அப்படி நாம் அவருக்கு பிரியமானதை செய்யும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை நாம் கேட்கிற காரியங்கள் எதுவானாலும் அவர் நமக்கு தருகிறார். எதுவானாலும் ஆமென். அவரிடத்தில் நாம் எதை கேட்டாலும் அவர் தருகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவருக்கு பிரியமாய் நடந்து கொள்ள மாத்திரம் நாம் அறிய வேண்டும். ஆமென். தாவீதினிடத்திலே ஆண்டவர் ஆலயத்தை கட்ட வேண்டாம் என்று சொன்னார். அவனுக்கு ஆசை, அவ்வளவு பிரியமுள்ளவனாயிருந்தான். எப்படியாவது ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டணுமே என்று தாகமுள்ளவனாயிருந்தான். ஆண்டவர் அவனிடத்தில் சொன்னார், நீ கட்ட வேணாம், உன்னுடைய கற்ப பிறப்பான குமாரன் தான் இந்த ஆலயத்தை கட்டுவான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவன்கிட்ட சொன்னார். ரொம்ப வருத்தமா இருந்திருக்கும் அந்த வார்த்தை. ஆனாலும் அந்த தாகத்தின் நிமித்தம் என்ன செய்தான், உயிரோட இருக்கிற நாட்கள் வரைக்கும் தேவாலயத்திற்காக, கர்த்தருடைய ஆலயத்திற்காக தன்னால் இயன்ற மட்டுமல்ல, இயலாத மட்டும் ஆண்டவருடைய ஆலயத்திற்கான காரியங்களை, பொருட்களை, மரங்களை, பொன்னை, அந்த எல்லா வஸ்துக்களையும் அவன் சவதரித்து வைக்க துவங்கினான். இதுதான் கர்த்தர் அவனுக்கு வேணான்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட தன்னுடைய குமாரன் எழுந்து கட்டுவான். ஆனா அதுக்கான காரியங்களை நான் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு ஆண்டவர் மேலே அன்பு கொண்டவன், பிரியமானவன். அதனாலதான் தாவீது ஆண்டவருடைய இருதயத்திற்கே ஏற்ற ஒரு மனுஷனா இருந்தான். நீங்க இருக்கிற இடம் வனாந்தரமா இருக்கலாம், நீங்க இருக்கிற இடம் ஒரு ஒடுக்கப்பட்ட இடமா இருக்கலாம். ஆனா நீங்க கர்த்தரை உண்மையாக நேசிக்கிறவங்களா இருந்தா ஆண்டவர் எந்த ஸ்தானத்திற்கும் உங்களை உயர்த்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மாயையின் பிடியிலிருந்து நம்ம வெளியே வரணும். அப்படி வெளியே வரும்போது ஒரு சரியான பாதையில நடக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். இன்றைக்கு நம்ம 3 காரியங்களை தியானித்திருக்கிறோம். முதலாவது இயேசுவில் நிலைத்திருக்கிறது. இரண்டாவது பிசாசின் கிரியைகள், நம்முடைய சுபாவங்கள்ல காணப்படுகிற பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படணும். அடுத்ததாக கடைசியாக ஆமென், தேவனுக்கு பிரியமானவைகளை செய்ய வேண்டும். இந்த 3 காரியங்களை இந்த நாளிலே தியானித்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவர் என்ன சூழ்நிலை வந்தாலும் எப்போதும் உம்மோடு தங்கி வாழுகிற அந்த அனுபவத்தை எங்களுக்கு தருவீராக. எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவர் உமக்குள் நிலைத்திருக்கிறவர்களாக, ஆண்டவர் உமக்குள் வேர் கொண்டவர்களாக அவர்களை மாற்றுவீராக. கண்களை மூடி சொல்லுங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எங்களுக்குள்ளே காணப்படுகிற சுபாவ மாற்றங்கள், ஆமென், எல்லா பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக. பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். எங்களுக்குள்ளே இருக்கிற சுபாவத்திலே நல்ல மாற்றத்தை நீ தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, எங்களுக்குள்ளே நீர் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். மாத்திரமல்ல ஆண்டவரே, உமக்கு பிரியமானவைகளை செய்ய, எப்போதும் உமக்கு பிரியமானவைகளை நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தருளும். ஆண்டவர், உமக்கு பிரியமானதே 24 மணி நேரம், ஒரு நாள் முழுவதும் ஆண்டவரே, வாரம் முழுவதும், மாதம் முழுவதும், எல்லா நாட்களிலும் ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். நாம் ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான நேரத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலுமை பாடி ஆராதிக்க, மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு தந்த நல்ல பாக்கியத்திற்காக, சிலாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த நாளில் ஆண்டவரை 3 காரியங்களை நாங்கள் தியானித்திருக்கிறோம். முதலாவது, உமக்குள் நிலைத்திருக்கிறவர்களாய் ஆண்டவரை நீர் எங்களை மாற்ற வேண்டும். இரண்டாவது, எங்களுடைய சுபாவங்களில் காணப்படுகிற பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, மூன்றாவதாக, உமக்கு பிரியமானதை எப்போதும் நாங்கள் செய்ய எங்களுக்கு நீர் கிருபை தாரும்.
ஆண்டவரே உம்முடைய வழியிலே எங்களை நடத்தி எங்களை ஆசீர்வதியும். உடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் உம்முடைய பாதையில் நடக்க உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த எல்லை பட்டணத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் ஜனங்களுக்காக நன்றி. ஒவ்வொருவரும் ஆண்டவர் இரட்சிப்பின் அனுபவத்தை பெற, உம்மை அறிந்து கொள்ள நீர் உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்களை நீர் ஆசீர்வதியும். நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் உம்முடைய சித்தம் வெளிப்படுவதாக. ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் நாங்கள் எல்லாவற்றையும் சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.